திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே மின்கம்பத்தில் மோதி அரசு பேருந்து தலைகீழாக கவிழ்ந்ததில் 15க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுரேஷிடம் கேட்கலாம். சுரேஷ், வணக்கம். இந்த விபத்து எப்படி நடந்தது? விபத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர்? அது தொடர்பான முழு விவரங்கள். நிச்சயமாக வந்தவாசி அருகே அரசு பேருந்து தலைகீழாக கவிழ்ந்த விபத்தில் 15க்கும் மேற்பட்டோர் காயம் ஏற்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதனால் பெரும் பரபரப்பு நிலவி வருகிறது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த நடுக்குப்பம் கிராம கூட்டுச்சாலை அருகே கவர்மெண்ட் பஸ் சென்று கொண்டிருந்தது போது தலைகீழாக கவிழ்ந்தது. இதில் பேருந்தில் பயணம் செய்த 15 மேற்பட்டவர் காயம் ஏற்பட்டு வந்தவாசி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். வந்தவாசி அடுத்த மாவலவாடி கிராமத்தில் இருந்து வந்தவாசிக்கு 16க்கும் மேற்பட்ட பயணிகளை ஏற்றிக்கொண்டு அரசு பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்தது. அப்போது மகேந்திரகுமார் ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்து மின்கம்பத்தில் மோதி அங்கு அருகில் இருந்த விவசாய நிலத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் 15க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். நல்வாய்ப்பாக இன்று விடுமுறை தினம் என்பதால் பேருந்தில் கூட்ட நெரிசல் இல்லாததால் சிறுகாயத்துடன் அனைவரும் பொதுமக்கள் உதவியுடன் 108 ஆம்புலன்ஸ் மூலம் வந்தவாசி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டனர். பேருந்து டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்து பேருந்து விவசாய நிலத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளான சம்பவம் வந்தவாசி பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டு வருகிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.